friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப சூப்பரான எல்லாரோட ஃபேவரட்டான செட்டிநாட் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கிரேவி இது. இந்த சூப்பரான செட்டிநாட் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாட் சமையல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷா கிரவுண்ட் மசாலா யூஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு குழம்பு கிரேவி எல்லாம் செய்வாங்க. நாமளும் இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்து கூட போடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் தேங்காய். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் வச்சிருக்கோம். இப்போ மசாலா பொடிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு மல்லி வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது வந்துட்டு அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து ஒரு பிட் எடுத்து வச்சிருக்கேன், அதுல இருந்து உடச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா. இது வந்து மராட்டி மொக்கு, இது ஒரு துண்டு. வரமிளகாய் உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருள்கள் எல்லாம் இந்த வடச்சட்டியில் போட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து பதமா வறுத்துக்கணும், தீய விட்டுறக்கூடாது. நல்லா பொறுமையா நல்லா மனம் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. பாருங்க, எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் இதை போட்டு நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ அதே வடச்சட்டியில நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காயை சேர்த்து இதையும் லைட்டா கலர் மாற வரைக்கும் வறுத்து. ரெண்டுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம். மசாலா பொடிக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்றோம், எண்ணெயெல்லாம் சேர்த்த தேவையில்லை. தேங்காயும் நம்ம ட்ரையா வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் கம்மியா தான் சேர்த்துறோம் இன்னைக்கு, அதனால இதுல கொஞ்சமா உடைச்ச கடலை சேர்த்திக்கிறேன். இது வந்து அந்த கிரேவியோட திக்னஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நீங்க தேங்காய் நிறைய சேர்த்துறீங்கன்னா இதை சேர்த்த தேவையில்லை. இதை வறுத்துக்கலாம் லைட்டா. இதையும் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் கலர் மாறிடும் தேங்காய். போதும், இந்த அளவுக்கு வறுத்தா லைட்டா கலர் மாறினா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இந்த பவுடர் வந்துட்டு அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடரா அரைச்சிக்கோங்க, தரன்னு இருக்கக்கூடாது, நல்லா பவுடரா அரைச்சிக்கணும். இப்போ இதே மிக்சி ஜார்லயே நம்ம இந்த வறுத்த தேங்காய் இருக்குல்ல, இதையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தேங்காயும் நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிக்கலாம். நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம். ப்ரெஷர் குக்கர்ல செஞ்சோம்னா நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டாலும் சிக்கன் குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்லா மேலே எண்ணெய் மிதந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் நார்மலாகவும் தாளிக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம். இதில் வந்துட்டு சீக்கிரமாக வேலையாயிடும், அதனால நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு தளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு சோம்பு பொரிஞ்சிச்சு பாருங்க. இதுல நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பே நான் இப்போ சேர்த்திட போகிறேன். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்துறேன், முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா மேஷியா குக் ஆயிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல இந்த மசாலா பொடி, இந்த பொடியை வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். இதையும் இந்த எண்ணெயிலேயே லேசா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியில வரமிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்துறேன். இதுல சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம். இதோட எண்ணெயில ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க, இப்போ வந்துட்டு தீஞ்சு போயிடும் மசாலாலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண மசாலா தான். இப்போ இதுல நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்க போறோம்.
இதுல நான் பெரிய பீஸ் சின்ன பீஸ் எல்லாம் கலந்து போட்டுருக்கேன். குக்கர்ல வேக வைக்கிறதுனால எல்லாம் ஈவனா வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவோட சேர்த்து. சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்ல குழம்பா வேணுமா, இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்ட மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க தண்ணி விட்டுக்கோங்க இதுல. இப்போ இதுல உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்திட்டோம் ஆல்ரெடி. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு நல்லா குழம்பா தான் வைக்க போறேன். அதனால நான் வந்துட்டு இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நீங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசிலுக்கு வேக வைக்க போறோம். குக்கர் லிட் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்துட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நான் சொன்னேன்ல எண்ணெய் வந்துட்டு நல்லா மேலே திரிஞ்சு வந்து அழகா நிற்கும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா எண்ணெய் திரிஞ்சு நிற்குது. இப்போ நம்ம இந்த தேங்காய் விழுதி அரைச்சி வச்சோம்ல, இந்த தேங்காய் விழுதியும் நம்ம இதில் சேர்த்திடலாம். இப்பயும் நீங்க கன்சிஸ்டன்சி தேவைப்படுற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா சேர்த்திக்கலாம். இதுல ஒரு சில சிக்கன் ரொம்ப தண்ணி விடும், நீங்க அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுது சேர்த்தியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. இப்போ இந்த தேங்காய் இதெல்லாமும் இந்த மசாலாவோட ஒன்று சேரணும்ல, அதுக்காக வந்துட்டு நம்ம திருப்பி இன்னும் ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ண போறோம். இதுக்கு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ நான் திருப்பியும் குக்கரை மூடி இன்னும் ஒரே ஒரு விசில் மட்டும் விட போறேன். இப்போ நம்ம தேங்காய் விழுது சேர்த்து ஒரு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் சூப்பரா வெந்திருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு குழம்பா வச்சிருக்கேன். நீங்க வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இது வந்துட்டு இட்லிக்கு தோசைக்கு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அப்படியே அள்ளும். ஒரு 10 இட்லி 15 தோசை இருந்தால் கூட பத்தாது. பரோட்டாக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த செம்ம டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.